ஒரு வழியா ஜெயிலர் 2ல இருந்து அல்ல போலிலோ சில்ல போலிலோ அந்த சாங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாட்டு உண்மையாவே நல்லாதாங்க இருக்குது. நேத்தைக்கு ஏதோ நம்ம சீக்கிரமாவே ஜட்ஜ் பண்ணி கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னு போட்டுட்டோம்னு நெனைக்கிறேன். உண்மைய சொல்லணும்னா சூப்பரா இருக்குதுங்க பாட்டு. இந்த பாட்டு மட்டும் இல்லாம, அந்த பாட்டுல வந்த ஒரு கேரக்டர பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும். அதாவது ஆல்ரெடி மலையாளம் இண்டஸ்ட்ரில இருந்து 2 ஆக்டர் நம்ம இதுல நடிக்கிறாங்க. ஒண்ணு வந்து மோகன்லால், இன்னொன்னு வந்து சுராஜ் ஏட்டன். இப்ப 3வது வந்து ராஜேஷ் மாதவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு வராங்க நம்ம ஜெயிலர் 2ல. இது எப்படி அஃபிஷியலா கன்ஃபார்ம்னா, அந்த ப்ரோமோல வந்து அவரோட பிக்சர்ஸ 60% யூஸ் பண்ணிட்டாங்க. சோ வந்து அவர் கண்டிப்பா ஒரு கேங்ஸ்டரா இதுல வராரு. அந்த படத்துல வந்து என்ன மாரி ஒரு ரோல் இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியா நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். இவர் வந்து கொஞ்சம் ஃபன்னான ஆக்டர். சோ வந்து இவரு கண்டிப்பா ஃபன்னான கேங்ஸ்டர் ரோல தான் நெல்சன் குடுத்திருப்பாரு. நீங்க நெல்சனோட படம் எடுத்தாலே ஒரு ஃபன் எல்லாரோட கேரக்டர்லயுமே இருக்கும். நீங்க வர்மன் கேரக்டர பார்த்தா கூட அவர பார்த்து நம்ம ஒரு ரோல்லயாவது சிரிச்சிருப்போம். அது மாதிரி தான் இந்த ரோல்லயும் நம்ம பார்க்க போறோம்னு நான் நெனைக்கிறேன். இவர நீங்க முன்னாடியே பார்த்திருக்கீங்களா ஏதாவது படத்துல? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இவரு வந்து கேரளால பிரகம்பனம் அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வராரு ஜெயிலர் 2ல. சோ அவரோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கனால கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க.